ஹாய், இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் வந்து சிவகாசி டு சாத்தூர் அந்த ரோட்டில் வந்து கோணம்பட்டிங்கிற ஊர். இங்கே வந்து நாங்கள் இப்போ பஸ்ஸுக்கு சிவகாசி போகிறதுக்காண்டி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக நான் இன்னும் பஸ் வரல. ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்துச்சு. அது ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் யார் ஏற முடியல. பாதி பேர் ஏறிட்டாங்க, பாதி பேர் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் வேண்டாம் சார். எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு இல்லை, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்தால் போதும். அவசரமாக போகிறவங்க எப்படி போக முடியும்? உள்ளேயே 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ் ஏறுறோம், சும்மா வந்து ஏறலை. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன், கிளம்பி வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். அதே ஒரு ஹாஸ்பிட்டல் அது மாதிரி போகணுங்கிறவங்க எப்படி போவாங்க? அதுவும் ஒவ்வொரு பஸ் நிற்க மாட்டுது சார். தயவு செஞ்சு பஸ் விடுங்க சார். அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் நிற்கிது. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் வரல. ப்ரைவேட் பஸ் எங்கள் ஊரில் நிற்க மாட்டேங்கி. எங்கள் ஊர் கோணம்பட்டிக்கு ஏன் பஸ் நிற்க மாட்டேங்கி? ஏன் நாங்களாம் கோணம்பட்டிக்காரங்களாம் பஸ்ஸில் போகக்கூடாதா? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எங்கள் கோணம்பட்டி கிராமத்துக்கு போதிய பஸ் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு. அது நாங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வைரலாக போன வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரெஸ்க்கும் நிறையா கட்சிக்கும் போயிடுச்சு. அப்படி போனனால எங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாசி தொகுதியில் இருக்கிற மினிஸ்டர் கீர்த்தனா மேம், மாண்புமிகு மினிஸ்டர் கீர்த்தனா மேம், அவங்க இன்னைக்கு எங்கள் கோணம்பட்டி கிராமத்துக்கு ஒரு டீம் அனுப்புனாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா பக்கம் அவங்கள வந்து பட்டாசு ராமு டிவிகே அப்படி சொல்லுவாங்க. டிவிகே பட்டாசு ராமுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி இன்னைக்கு வந்தவங்க நம்ம கோணம்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட எங்களோட கோரிக்கைகளை வந்து வாங்கிக்கிட்டாங்க. அது எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்கள் ஊர் ஸ்டாப்பில் வந்து சிட்டி பஸ் நிற்காது, ப்ரைவேட் பஸ் நிற்காது. அதுவும் இல்லாமல் நேர்வழியில் போட்ட ஒரு பஸ் மட்டும் தான் நிற்கும். அந்த பஸ் வந்து ரொம்ப போதிய அளவில் இல்லை, டைமுக்கு கிடைக்கிறதில்ல. எங்களுக்கு டைமிங் ரொம்ப டிஃப்ரெண்டில் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, 1.25 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, அந்த மாதிரி தான் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த ஸ்டாப்லேருந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கு 1.5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்து தான் பஸ் ஏறணும். ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி, காலேஜ் பிள்ளைங்களும் சரி. அதனால இப்போ எங்களுக்கு 2 கோரிக்கை என்னன்னா, ஸ்டாப்பில் வந்து போதிய பஸ் வசதி எங்களுக்கு டைமிங்க்கு இருக்கணும், கொஞ்சம் டைமுக்குள்ளே இருக்கணும். இன்னொன்று வந்து ஊருக்குள்ளே வரைக்கும் பஸ் வரணும்னு சொல்லி 2 கோரிக்கை வச்சுருக்கோம். அதை வாங்கிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கோணம்பட்டி கிராம மக்கள் சார்பாகவும் மினிஸ்டர் மாண்புமிகு மினிஸ்டர் கீர்த்தனா மேம் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.